அதான் ஞான சம்பந்தம் விட்டு பாக்குறீ. சதாமே அர்ஜென்டா ஊட்டாண்டவா வச்சுட்டியா? அடிச்சு வைமே என்ன நடந்துட்டு இருக்க? அந்த பொம்னாட்டி போன்ல இன்னும் கேள்வி கிடைக்கணும் தெரியுமா? ஏண்டா போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதா பொம்னாட்டி? என்னப்பா நீதாப்பா உடம்பு சரியில்லை டாக்டர் அம்மாவுக்கு போன் செய்ய சொன்னேன். அவ வந்தா ஏன் போன் பண்ண, எதுக்காக போன் பண்ண, அடிக்கடி ஏன் போன் பண்ற அப்படின்னு வார்த்தையால சுட்டு பொச்சுக்கிடுவாளே. என்னமா இது? அந்த அம்மா பேரை கேட்டால இப்படி நடுங்குற? எனக்கு என்னடா தெரியும்? அந்த அவஸ்தை எங்களுக்கு தான் தெரியும். என்னங்க அவ வந்தா என்னங்க பண்றது? ரேமி சொல்ற, எனக்கு ஒரு யோசனை தோணுது. ஒரு பெட்ஷீட்டை போத்திட்டு பேசாம நீ இப்படி படுத்துக்க. அவ வந்து கேட்டான்னா உனக்கு காய்ச்சல்னு சொல்லிடுறேன். ஐயோ நான் மாட்டேன். அம்மா இல்ல, ஐயோ அவ மாடி போற மாதிரி பெரிய ஊத்து கொண்டாந்து போறா. ஆத்திர கொடுத்து. ஐயோ நான் மாட்டேன். அம்மா இல்ல, என் தங்க இல்லவா, என் மானத்தை காப்பாத்து. போடா வெளியில போடா, படுத்துக்க. அடே பக்கிரி, ஓடி போய் ஒரு பெட்ஷீட் தலகாணி எடுத்துட்டு வா சீக்கிரம். என்ன ஐயா ஓய்வு எடுத்துக்கிறீங்களா? ரெஸ்டா? அப்படியா? எல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா. இல்ல பரவாயில்லப்பா, சும்மா இருக்கட்டுப்பா. நீ யார் எனக்கு போன் பண்ணது? வேண்டாமே. வாமே போமே. இது கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம. அவனுக்கு தெரிஞ்ச மரியாதை அவ்வளவுதான். அவன் என்னையே வாப்பா போப்பா அப்படிங்கிறான். அதெல்லாம் நீங்க கேட்டுங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. அது என் தலையெழுத்து. ஓகே ஓகே, யார் படம் தெரியல உங்களுக்கா? போய் போய். நான் தான் நடமாடிட்டு இருக்கேன், எனக்கு என்ன? இந்த மாதிரி எடுத்து பேசினா எனக்கு பிடிக்காது. அதான் உங்களுக்கு பிடிக்காது. யார் படம்? அங்க பாருங்க. இருக்கா? இருக்கா? என்ன மிருகமா படுத்திருக்கு? என்ன உடம்பு? என்ன தும்மல் இது? சீ தும்மல். சரி, தும்முனா போன், இருமுனா போன், உட்கார்ந்தா போன், எந்திரச்சா போன், எது கட்டாலும் போனா? எந்திரச்சு உட்காரு. உங்களுக்கு என்ன உடம்பு? அவளுக்கு தான். முள்ள முள்ளம்மா இஞ்சி கையி. அங்க அங்க. மை காட், ஹிருதயம் என்ன இப்படி வேகமா அடிச்சுக்குது? உள் காய்ச்சல் அடிக்குதுமா. அது உனக்கு எப்படி தெரியும்? உள்ள போய் பாத்துருப்பா. என்னம்மா ஜுரத்துல கூட அனத்தப்படாதுன்னா எப்படி? ரெண்டு பேரும் அனுப்புறீங்க. மறந்துடுறாள். மிஸ்டர் ஞான சம்பந்தம், இப்படி காரணம் இல்லாம அடிக்கடி போன் பண்ணி எனக்கு ட்ரபிள் கொடுத்தீங்க. எனக்கு கெட்ட கோபம் வரும். பில் அதிகமா போட்டு வைனா? அதுவும் தெரியும் எனக்கு. இப்படி எதிர்த்து பேசுறீங்க. பிடிக்காது 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 தெரியும். ஓகே. ஏமா இந்த அம்மாவுக்கு ஏதாவது மாத்திரை மருந்து ரசத்துல கலங்குனதா இருக்கட்டும். அந்த அம்மா 5 நாள், நீங்க 10 நாள், இவன் 15 நாள் பட்னியாவே இருங்க. எல்லாம் சரியா போகும். வெட்டி அடிமே. கொஞ்ச நேரத்துக்குள்ளார ஒரு பெரிய மழையே பெஞ்ச மாதிரி கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு போயிட்டாட. இன்னையாண்டி படுத்திருக்கிற? சந்தர்ப்பம் கிடைச்சாக்க சகுந்தன மாதிரி படுத்துக்குவா. துஷிந்தன ஒன்றரை கண்ணால பாக்குறேன். அறக்காதல் பண்ற எழுந்திரடியா அந்த லூசு போயிட்டு. அப்பாடா, எனக்கு நிஜமாவே ஜுரம் வந்துருச்சுங்க. போய் இந்த லூசு கிட்ட மாட்டிக்குவோமா? நம்மளா மாட்டிக்கிட்டோம். அந்த லூசு போய் அந்த லூசு கிட்ட இழுத்து விட்டுட்டான். மிஸ்டர் ஞான சம்பந்தம், சம்பந்தம் ஞானம் என்னாச்சு? ஞானத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அந்த சம்பந்தம். கிண்டலா பண்றீங்க? ஜொரம்னு போன் பண்ணி என்ன வரவழைச்சு புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்துகிட்டு என்ன லூஸ்னா சொல்றீங்க? நான் லூஸ் தான். கார் ஸ்டார்ட் ஆகாது. தள்ளுங்க. குயிக் குயிக். ஏன்னா நின்னுட்டு இருக்கிற வீடு வரலும் தள்ளி விட்டுட்டு வாடா. போகம் பாங்க. என்னையா? ஒண்ணுங்கடா, ரெண்டு பேரும் சேர்ந்து தள்ளுங்க. வாடி வாடி வாடி. சிரிக்கிறியாடா? சிரிக்கிறியா? கவனிக்கிறேன். சாந்தி, ஒலை கொதிக்குது, சீக்கிரம் அரிசி போடுமா. யாரது? நான் தான் பொண்ணுச்சாமி வந்திருக்கேன். அப்பா அப்பா, அவளை ஏன் இங்க கூட்டிட்டு வந்தீங்க? அவங்க அப்பா வீட்டுல இருக்க ஒண்ணு கட்டி வச்சா அறிவு கட்டவன. மரியாதையா பேசுங்க. இப்ப என் மகன் கலெக்டர். வாய மூடி. தில்லிக்கு ராஜாவானாலும் தள்ளிக்கு பிள்ளை தாண்டி கலெக்டர். கலெக்டர் கட்லூரோட வாழ தெரியல. இந்த மாவட்டத்தை எப்படி காப்பாத்த போறாங்க? அப்பா, நடந்த விஷயம் தெரியாம. தெரிஞ்சுதான்டா பேசுறேன். எல்லாம் என் மருமக 1க்கு 10 மடங்கா புட்டு 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 சொல்லிவிட்டாடா. நீ சும்மா இருமா, எல்லாம் நான் விசாரிச்சுக்கிறேன். ஏண்டா ஏண்டா டேய், ஆமா என் மருமகளை விட உனக்கு ஒரு பியூனு வசதியா போயிட்டானடா. அப்படி கேளுங்க மாமா. நான் என்ன அவனை கேட்க போறேன்? நீ உள்ள போமா. போ உள்ள. நீ
இன்னைக்கு இந்த பயலை நான் கேட்கிற கேள்வியில நாளையில இருந்து உங்ககிட்ட அவன் மூச்சு விடக்கூடாது. ஏண்டா கண்ணு, நீ ரொம்ப பொறுமைசாலியாச்சே, உனக்கு எப்படிப்பா கோவம் வந்துச்சு? யாரா இவ? அவ கேட்கிற கேள்விக்கெல்லாம் என் பிள்ளை தலையாட்டணுமா? அவன் ஏதாவது அகம்பாவமா பேசியிருப்பா, என் பிள்ளைக்கு கோவம் வந்துருச்சு. 3 தடவை மூக்குல குத்துனா புத்தருக்கும் கோவம் வந்துடும். அப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அவளுக்காக பறிஞ்சு பேசுனீங்க. ஆளுக்கு தகுந்தாப்புல பேசுறதுல உங்க அப்பாவை மிஞ்ச யாராலையும் முடியாது. அடியே, அத மாதிரி பேசி நான் எந்த குடும்பத்தையும் பிரிச்சது கிடையாது. ஒண்ணு சேர்த்து தான் வச்சிருக்கிறேன். ஏண்டா தம்பி, அவதான் புத்தி இல்லாம அதிக பிரச்சித்தனமா பேசியிருப்பா. நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக கூடாது? அப்பா, அவ கேவலமா பியூன்னு சொன்னது யார தெரியுமா? நம்ம ராமுவே. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனா அவன் லெட்டர் போட்டுட்டாங்கடா, நாங்க 2 பேரும் ஊரை விட்டு போறோம். அப்படியா? தம்பி, கையேசி வாங்கின வரத்தினால தானே ராமன் காட்டுக்கு போனான். இந்த பாவி பாய கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சதுனாலதான் இந்த ராமு கிராமத்துக்கு வந்துட்டான். அடேப்பா, இதெல்லாம் தலையெழுத்து. நீ போ போய் ஹாப்பியா இருப்பா. கூட்டிட்டு போடி, கூட்டிட்டு வா. வாடா கண்ணு. அப்பா, நினைச்சு வந்த காரியம் முடிஞ்சது. எல்லாம் தெரியும் தெரியும் சொல்றியே, வைகுண்ட ஏகாதசி எப்ப வருது சொல்லு பார்க்கலாம். இது தெரியாதாக்கும். அடுத்த மாசம் 4ஆம் தேதி. அதுதான் இல்ல, நம்ம 2 பேருக்கும் இன்னைக்கு தான் வைகுண்ட ஏகாதசி. விடிய முடிச்சுட்டு இருக்கீங்களா? கொஞ்ச நேரம் தூங்கினாலும் சொர்க்கம் கிடைக்காது. நில்லுங்க. எலக்ட்ரிக் பில் கட்டுறவன் நான் சார், உங்களுக்கு எந்த கவலை? இத பாரு மேடம், நேற்று வரைக்கும் நான் இங்க குடித்தனக்காரன், இப்ப வீட்டுக்காரன். நான் நினைச்சா அந்த லைட்டையும் அணைப்பேன், உன்னையும் அணைப்பேன். ஏன் இஷ்டம், யார் கேட்க முடியும்? ஆமா, நீங்க ஸ்விட்ச்லயே கை வை, அப்புறம் எப்படி ஷாக் அடிச்சது? அதானே, ஸ்விட்சை தொட்டாலும் ஷாக் அடிக்குது, உன்னை தொட்டாலும் ஷாக் அடிக்குது. எப்படி அது? அதுவும் கரண்ட், இதுவும் கரண்ட். பெரிய தலைவன் வரானு, தலைவன். இந்த காலத்துல என்ன தடிக்கு விழுந்த பசங்க எல்லாம் தலைவன் அவன் பாக்குறான். ஏண்டா சின்ன, இந்த ராமு பையன் எதுக்கு இங்க வரான்? அதே விவசாய சங்க தலைவன். நீங்க பொண்ண யாரு? எதுக்கு வருவா? தகராறு தான். வணக்கம் சார். தலைவர் வர, தலைவர் வர. தம்பி, என்ன விஷயம்? வர வேண்டிய அவசியத்தை நீங்க தான் ஏற்படுத்திட்டீங்க. நிலத்து மேல ஏதாவது கடன் வேணுமா? இல்ல, விவசாயிகளுக்கு நீங்க பட்டிருக்கிற கடனை கேட்க வந்திருக்கேன். ஊர்ல உள்ளவங்க என்கிட்ட கடன் பட்டிருக்கான். நான் ஏன்டா இன்னொருத்தங்கிட்ட கடன் பட போறேன்? நிக்க வச்சே பேசிட்டு இருக்கீங்களே, இவ்வளவு பெரிய வீட்டுல உட்கார்றதுக்கு ஒரு சேர் கூட இல்லையா? சேர் என்ன, சிம்மாசனமே வச்சிருக்கேன். ஆனா அதை யாருக்கு போடணும்னு ஒரு கணக்கு எனக்கு இருக்கு. உட்காருங்க தலைவரே. உங்க நிலத்துல பாடுபட்ட விவசாயிகளுக்கு கூட 2 ரூபாய் கூலி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இப்ப இல்லன்னு சொல்றது என்ன சார் நியாயம்? அப்படி நான் கொடுக்கறேன்னு சொன்னதுக்கு யாருப்பா சாட்சி? அந்த மாரியாத்தா சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. நீ வாய மூடுறா முந்திரி கொட்டை. நீங்க அவன் வாய் அடிச்சிடலாம் சார், ஆனா பாடுபட்ட விவசாயிகளுக்கு பதில் சொல்லியே தீரணும். என்னப்பா மிரட்டுறேன்? நான் எப்பவும் போல வழக்கமான கூலியை தான் என்னால தர முடியும். அப்படின்னா உங்க நிலத்தை அறுவடை செய்ய ஒரு ஆள் கூட வர போறதில்ல. அதனால என் நிலத்துல அறுவடை ஒண்ணு நிக்க போறதும் இல்ல. நீங்க இப்படி பேசுறது சரியில்லை சார். உழைக்கிறவன் நெத்தியில இருக்கிற வேர்வை உலர்றதுக்குள்ள அவனுக்கு ஊதியத்தை கொடுக்கிறவனுக்கு பேர் தான் முதலாளி. அது இல்லாம அடுத்தவனுடைய உழைப்பை சுரண்டி ஏமாத்த நினைச்சா அவன் திருட. வாங்க போலாம். அறிவு கட்டவனே, அந்த பயலுக்கு யாரா சார் போட சொன்னது? நாக்கு பிடிச்சி சாகுற மாதிரி இந்த வீட்டுல ஒரு நாத்தாளி இல்லையான்னு கேட்டான். எனக்கே ரோஷம் வந்துச்சு, அதான் போட்டேன். சின்ன ஐயா, வர வர உன் போக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலடா. எஜமா, இந்த ஊர்லயே நான் ஒருத்தன் தான் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவன். என்னையும் ஒதுக்கிடாதீங்க. போடா. இந்த பொண்ணையா பரமசிவத்தை எழுத்து இந்த ராமுப்பை அடிக்கிறானாமே, டெபாசிட்டாவும் வாங்குவாங்க அந்த பையன். அது எப்படி இடம் தெரியாம வந்து போகிறான். எனக்கு வேற ஒன்றும் வார்த்தை இல்லையா, பாவம் ஏழை விட்டு
என்ன உங்க வீட்டு கலத்து மாடு நான் நினைச்சேன். இது கலெக்டர் ஆபீஸ், சத்தம் போடுறான். ஏய் சின்ன துரோகி பையல, இப்போ நான் கலெக்டர் ஆபீஸ் பியூன். நீ கேட்கலடா ஒரு நேரம் உட்காரு. முன்ன மாதிரி இல்ல, இது 1973 உட்காரு. வாங்க 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 தலைவரே, வாங்க வாங்க. சின்னசாமி சௌக்கியமா? உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கிறேன் தம்பி. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நாட்டாம நம்மள கண்டா தோல்ல உள்ள துண்டு எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு போன பசங்க என்னடானா நமக்கு நேராவே சரிக்கு சமானமா உட்கார்ந்து காலநேர தூக்கி போட்டுக்கப்பா. காலம் கட்டு போச்சியா பொண்ணையாரு. இது உங்க வீடு இல்ல, இது சத்தா கட்டடம். இங்க எல்லாரும் சம்பந்தமா. வாங்க, என்ன சமாச்சாரம்? ஒண்ணும் இல்ல, இந்த எலெக்ஷன்ல நிக்கிறல்ல, அதனால நாமளே தாக்கல் பண்ணிட்டு போராடும். அப்படியா? காட் பிளஸ் யூ. உட்காருங்க உட்காருங்க. வணக்கம் சார். ராமு, நீ எங்க வந்த? நானும் அதே வேலையை தான் சார் வந்திருக்கேன். கங்க்ராச்சுலேஷன். வா வா, உள்ள வா உள்ள வா. ராமு வெளியில வந்ததுக்கு பிறகு கலெக்டர் ஐயா கூப்பிடுவாரு, அப்ப போகலாம். உங்களை சொல்ல குற்றம்டா, காலம் கட்டு போச்சு. எலெக்ஷன் முடிவு கவனிக்கிற பயிர்களா. இது 1973 உட்காரு. சரி, இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? வேற ஒண்ணும் செய்ய வேணாம். நீங்க புதுப்பட்டி கிராமத்துல தானே 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணிருக்கீங்க. அதனால அந்த கிராமத்துக்காரங்களை கூப்பிட்டு ஒரு வார்த்தை எனக்கு ஓட்டு போட சொன்னீங்கன்னா சாலிடா எல்லா ஓட்டும் எனக்கு ஏவும். அதுதான், அதுக்கு நிறைய பணம் செலவாகுமே. ஆகட்டுமே, செய்ய வேண்டியதை செஞ்சுதானே சொல்லணும். எப்படியாவது எங்க நீ கவலைப்படாதம்மா. இந்த ராமு பைய உங்க அப்பாவுக்கு ஒரு ஏரியா அதானே சம்பந்தி. சொல்லுங்க, இந்த ராமு பைய இதுல அவன் தோக்கல, நான் உங்களுக்கு சம்பந்தியே இல்ல. அப்படி சேலஞ்சு பண்ணாதான் இப்ப ஜெயிக்க முடியும். நல்லா சொன்னீங்கப்பா. நாட்டாமக்காரங்களும் மற்றவங்களும் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. எலெக்ஷன் வேலை எல்லாம் நிறைய இருக்கு. சீக்கிரமா பணத்தை கொடுங்கப்பா. மறந்துட்டேன் கணக்கா. சம்பந்தி, தேர்தல்ல என் மருமக கூட தீவிரமா வேலை செய்யலாம் போல இருக்கேன். அதை ஏன் கேக்குறீங்க? உள்ள ராத்திரி பகலா தூக்கமே கிடையாது. அப்போ நீங்க இந்த தேர்தல்ல கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. இந்தாமா, போ போ போ. தும்மலா இருமலாயா? தும்மல்தாங்க. அம்மா, இப்படி எல்லாருக்கும் பணம் கொடுக்கும் போதுதான் தும்முறது உண்டா? இல்லையா, இன்னைக்குதான் தும்பி இருக்காரு. சரி, இந்த தேர்தல்ல இவர் தும்மலை வச்சு பாத்துருவோமே. நீங்க ஜெயிக்கிறீங்களா இல்ல நீங்க? இந்த எலெக்ஷன்ல அப்படி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தது, உனக்கு தும்பல் எங்க ஆரம்பிக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சு அந்த நரம்பை இழுத்து வச்சு செலவுக்கு வச்சுக்க. எனக்கு எதுக்குங்க பணம்? நீ ஒரு இந்தாடப்பா. இப்படி எலெக்ஷன்ல எப்படி ஜெயிக்க போற? இத பாரு, தேர்தலுக்கு முதல்ல தேவை பணம், அப்புறம் தான் ஜனம். அதுதான் பண்ணையார் பணத்தை வாரி வாரி இழைக்கிறாரா? ஆனா ஜெயிக்க போறது பணநாயகமா இல்ல ஜனநாயகமான்னு இந்த தேர்தல்ல பாத்துருவோம். அட, நீ சொல்றது வாசம் தான்மா. பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைன்னு சொல்லுவாங்க. அந்த மனுஷன் கலர் கலரா போஸ்ட் அடிச்சு ஊரெல்லாம் ஒட்டி இருக்கிறான். நீங்க ஒரு நோட்டீஸாவது அடிச்சா வேணா? உண்மைதான். அதுக்காக உங்க பணத்தையே வீணா செலவழிக்கணும். அட ஏண்டா இதை ஏன் பணம்னு நினைக்கிற? எப்படியோ வந்தது. ஒரு கெட்ட காரியத்துக்கு போறதை விட ஒரு நல்ல காரியத்துக்கு செலவாகட்டுமே. மருமோள, இந்த பணத்தை வாங்கி சொல்லுமா. மற்றவங்க மாதிரி தேர்தலுக்கு செலவு பண்ணிட்டு ஜெயிச்சு வந்த பிறகு எனக்கு அதை செய்து கொடு, இதை செய்து கொடு, நான் சிவாரிச்சுக்கு வரமாட்டேன், நான் மானத்தை வாங்கி சொல்லுமா. அங்க என்னடா பாக்குறேன், வாங்கிக்கிறா. ஐயா, பாரு, இந்த தேர்தல்ல நீ ஜெயிக்கணும். இதுக்காக என் பணம் எவ்வளவானாலும் சரி, அதை நான் தண்ணியா தண்ணி தண்ணி நல்ல தண்ணி தண்ணியோ